இந்த வீடியோவில் நாம் ஜாங்கிரி செய்வது எப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஜாங்கிரி செய்வதற்கு தேவையான பொருட்கள் நான் வந்து இங்கே 1 கப்பு உளுந்த பருப்பு எடுத்துருக்கேன், 1 ஸ்பூன் அளவு பச்சரிசி எத்தில் போட்டிருக்கேன். இதை வந்து தண்ணி ஊற்றி 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இதை நான் 2 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். இப்போ அதை அலசி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. தண்ணியெல்லாம் சுத்தமாக இருத்துட்டு போடுங்க. போட்டுட்டு கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். கட்டியாக அரைச்சிக்கணும், ரொம்ப தண்ணியாக அரைச்சிடக்கூடாது. இப்போ பாருங்கள், நான் அரைச்சிட்டேன். நம்ம உளுத்த வடைக்கு அரைப்போம்ல, அது மாதிரி கட்டியாக அரைச்சிக்குங்க. பாருங்கள், இது மாதிரி அரைச்சிக்குங்க. அதை வந்து ஒரு பவுலில் எடுத்து போட்டுக்குங்க. கொஞ்சமாக கேசரி பவுடர் போட்டுக்குங்க, ஒரு பிஞ்ச் அளவு போட்டு நல்லா கலந்துக்குங்க. அந்த மாவும் அந்த கேசரி பவுடரும் ஃபுல்லாக கலக்கிற மாதிரி நல்லா கலந்துக்குங்க. கலந்து இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. நம்ம வந்து அதுக்கு சர்க்கரை பாகு தயாரிச்சுக்கலாம். 1 டம்ளர் சர்க்கரை போட்டுக்கோங்க. அதில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்குங்க. ஊற்றி நல்லா கலக்கி விட்டு கொதிக்க விடுங்க. அதை நல்லா சர்க்கரை கரைஞ்சி கொதித்து வரட்டும். இது பாருங்க, நல்லா சர்க்கரை கரைஞ்சிடுச்சு, கொதிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. கொதிச்சு வருது பாருங்கள், இது போதும் நம்மளுக்கு. இப்போ அதை வந்து கட்டி ஆகிடும் நம்ம அப்படியே இறக்கி வச்சோமா. அதனால் வந்து 1/2 லெமன் வந்து அதில் பிழிஞ்சு விட்ருங்க. சாரை பிழிஞ்சு விட்டு அதை இறக்கி வச்சுருங்க. இப்போ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த மாவு, அதை வந்து ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டுக்குங்க. போட்டு லாஸ்ட்டில் அந்த கார்னரில் மட்டும் சின்னதாக ஓட்டை பண்ணிக்கோங்க. ஒரு பேன் எடுத்து எண்ணெய் ஊற்றி நல்லா ரொம்ப சூடு பண்ணிக்காதீங்க. எண்ணெயை கொஞ்சம் மீடியமாக சூடு பண்ணிவிட்டு அதில் வந்து இது மாதிரி ஷேப் வர மாதிரி ஊற்றிக்குங்க. உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அது மாதிரி ஊற்றிக்குங்க. இதை பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு 2 ரவுண்டு போடுங்க. அதுக்கு மேலே உங்களுக்கு ஷேப் எப்படி வேணுமோ அது மாதிரி பூ மாதிரி வர்றதா இருந்தால் போட்டுக்குங்க. உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அது மாதிரி போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2 ரவுண்டு போட்டுக்குங்க. அதுக்கு மேலே பூ மாதிரி போட்டு விட்ருங்க. நல்லா அதை வேக விடுங்க. மீடியம் ஸ்லோவில் வச்சு ஃப்ளேமே வேக விடுங்க. ரொம்ப எண்ணெய் காயக்கூடாது, ஏன்னா கருகிடும். ஒரு பக்கம் வெந்துருச்சு, திருப்பி போட்டுருங்க. இப்போ பாருங்கள், எல்லாம் நல்லா வெந்திருக்கு. இதை வந்து சக்கரை பாகில் எடுத்து போட்டுக்குங்க. ஒரு 2 நிமிஷம் நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம் சக்கரை பாகில். அப்போ தான் வந்து அந்த சக்கரை வந்து ஜாங்கிரிக்குள்ளே ஊறி நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். கொஞ்சம் திருப்பி அந்த பக்கமாக போட்டு ஊற வச்சுக்கோங்க. ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. நம்மளுக்கு ஜாங்கிரி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.